ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஆஸ்திரேலியா வித் ஸ்ரீலங்கா மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் எங்க வாட்ஸ்அப் குரூப்ல பேசிட்டு இருந்தோம், ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்கன்னு மெஜாரிட்டியா பேசிட்டு இருந்தோம். பட் இதுல மேல ஒருத்தர் சொட்டு போட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் ஒருத்தன் மட்டும் தான் ஸ்ரீலங்கா வின் பண்ணும் அப்படின்னு சொன்னான் ஃபர்ஸ்ட். எப்படி கெஸ் பண்ணான்னு தெரியல, எந்த ஜோசியத்துல போய் பார்த்துட்டு வந்தான்னு தெரியல. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மேட்சோட ஓவரால் பத்தி. ஸோ பாரதி, நீ என்ன நினைக்கிற? ஆஸ்திரேலியா எப்படி நீ அதை கெஸ் பண்ண ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை பத்தி சொல்லு. இதுல ரெண்டு மூணு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நான் அண்டர் டாக்ஸை தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேஜரா ஃபேவரட்டா எந்த டீம்ஸ் இருக்கோ அந்த டீம்ஸை தாண்டி மற்ற டீம்ஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையா இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய க்ளோஸ் கேம்ஸ், சின்ன சின்ன டீம்ஸ், அசோசியேஷன் டீம்ஸ் நல்லா பண்றதை பார்த்துட்டு இருந்தோம். அசோசியேஷன் டீம்ஸ் நல்லா பண்றதை பார்க்கும்போது ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருந்த டீம்ஸ் ஸ்ரீலங்கா, அந்த டீம் நல்லா பண்றதை பார்க்கணுன்றது ரொம்ப நாளாவே நமக்கு இருந்த ஆசை. ஸ்ரீலங்கன் கோச் ஜெயசூர்யா அவர் என்ன மாதிரியான பேட்ஸ்மேன், அவருடைய கோச்சிங் ஸ்டைலுமே ரீசென்ட் டைம்ஸ்ல ஒயிட் பால்ஸ்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருந்து அவங்க இந்த கேம் நல்லா பண்ணணுங்கிறது தான். சாரி, இந்தியாவே ஒரு சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க. இந்தியாவே ஒரு சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க அவரோட கோச்சிங்ல தான். ஸோ அங்க இருந்து நம்ம இந்த மேட்சஸ் ஆஸ்திரேலியாவை அவங்க வின் பண்றதுதான் என்னுடைய விஷயம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட பவுலிங்கை நம்ம பார்க்கும்போது வீக்கர் சைடு ஆஸ்திரேலியா, ஆனா பேட்டிங் கேமை தனியா வின் பண்ற கேம் தான். இருந்தாலுமே அவங்களுடைய ஹோம் கேம்ஸ் இது, அதனால ஆடியன்ஸ் சப்போர்ட். அண்ட் தென் ரீசெண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்லயும் நிஷாங்கா 50+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த கேம்லயும் நான் அவருடைய அதே கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நாட் அவுட் 100+ல அவர் போயிருக்காரு, அதுவும் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் ஹோம் ஃப்ரண்ட் ஆஃப் ஹோம் கிரவுண்டுங்கிற போது அவருக்கு நல்ல ஸ்பெஷல் மூமெண்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 60-40 இருந்துச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுல். அது இல்லாம இந்த கிரவுண்ட் கொலம்போ மாதிரி பெரிய கிரவுண்ட் கிடையாது. ஸோ இங்க 180க்கு டார்கெட் சேஸ் பண்ண முடியுங்கிறது அச்சீவபிள் தான். அது இல்லாம இங்க என்ன நான் பாக்குறேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் கேம்லயே இல்ல. மிச்சல் மார்ஷும் டிராவிஸ் ஹெட்டும் 50+ ரன்ஸ், 100 கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 97 ரன்ஸ் நினைக்கிறேன். 103ல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே அவங்களுக்கு போச்சு. 104ல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே போச்சு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல அவங்க கேம்லயே இல்ல. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து மேட்சை புல் பேக் பண்ணி 16 ஓவர்ஸ்ல 160 இருந்தாலுமே கூட லாஸ்ட் 2 ஹவர்ஸ் நான் ரொம்பவே ஐயா நான் ரேட் பண்ணுவேன். தீக்ஷனாவுடைய 19th ஓவர் எக்ஸ்ட்ராடினரி. அதுல ஒரு பால்லாம் ஸ்ட்ரைட்டா ஏர்க்கர் அடிச்சிட்டாரு, ஸ்பின் பவுலிங் மாதிரியே போடல. 3rd பால் நினைக்கிறேன் நான் 19th ஓவர்ல. அதுக்கப்புறம் ஃபைனல் ஓவர் சமீரா போட்டாரு, அதுவுமே எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அந்த பவுலிங்குமே நிறைய ஸ்லோயர்ஸ், பேட்டே பால் படல. லாஸ்ட் 2 ஹவர்ஸ் 15 பால்ஸ்ல ஒரு பவுண்டரி கூட வரல. அவங்க எக்ஸ்ட்ராடினரியா போட்டாங்க. ஈவன் ஒரு நோ பால் போட்டு அதுல ஃப்ரீ போட்டிருந்தாலுமே கூட எக்ஸ்ட்ராடினரியா போட்டிருந்தாரு. ஸோ இவங்களோட பவுலிங் அண்ட் நான் பெருசா பேக் பண்ணது ஜெயசூர்யாவோட கோச்சிங் தான். ஸோ இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி தான் நான் இது பண்ணேன். ரமணா, ஆக்சுவலா அந்த பவுலிங்ல பாதி சம்பா எல்லாமே சூப்பரா போட்டாங்க. அதுல நீ முக்கியமா பார்த்தா மைனஸ் பத்திரானா, அவர் 3 பால் தான் போட்டாரு, ஆம்ஸ்ட்ரிங் சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ மேக்கப் பண்ணி மேனேஜ் பண்ணி தர்ஷன் ஷானகா ஒரு 2 ஓவர் போட்டு அப்படியே ஓட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 200+ போக வேண்டிய டோட்டலா ஒரு 180ல கொண்டு வந்துட்டாங்க. சோ அதுலயே ஒரு 50% அவங்க வின் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, நான் என்ன நினைச்சேன், பத்திரானா வந்தோடனே சரி ரன் கம்மி பண்றான், ஸோ மேட்ச் ஸ்லோ ஆயிரும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவரு அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல காலில். ஆமா, அவர் வந்தோடனே ஷனாக்கா வந்தாரு. ஷனாக்கா வந்தோடனே 1.2 ஓவர்ஸ்ல 16 ரன்ஸ் கொடுத்தாரு, 12 ரன் ரேட்ல. அதுக்கப்புறம் அவரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சமீரா தான் 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா அவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போனாரு. பட் ஆனா மேக்கப் பண்ணிட்டாங்க கடைசியில. ஆனா அதுவும் நினைச்சு நம்ம ஆஸ்திரேலியா கொஞ்சம் நல்ல டோட்டல் தான் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் நானு. பட் ஆனா நம்ம செஞ்சுரி அடிச்சாரு நிஷாங்கா, செம்ம பிளேயிங் அவரால ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க. நிஷாங்கா ஒரு ஆல் ஃபார்மேட்ல ஒரே சூப்பர் ஸ்டார்னா எனக்கு தெரிஞ்ச மெண்டிஸ் கூட கிடையாது. நிஷாங்கா தான் நான் சொல்லுவேன் ஸ்ரீலங்கால லாஸ்ட் 3-4 இயர்ஸாவே. பாரதி, ஆக்சுவலா அந்த ஓப்பனிங் ஆஸ்திரேலியா பார்க்கும்போது 10 ஓவர்ஸ் 100+ அந்த விக்கெட் ஃபர்ஸ்ட் விக்கெட் போறதுக்கு முன்னாடி நான் அங்கேயே மேட்ச் சீன்லயே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சேன். அண்ட் நம்ம குரூப்லயுமே எல்லாருமே மேக்ஸிமம் அதான் நினைச்சாங்க. அங்க இருந்து ஒரு புல் பேக், அது முக்கியமா அந்த பவுலர் தர்ஷன் ஹேமந்த் தான். அவர் அந்த ஹசரங்காக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. அவர் செமையா போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. சோ அந்த பவுலிங் எப்படி யாராவது ஒருத்தர் போனா ஒருத்தர் சிப்பிங் பண்றாங்க.
ஆமா, அது இல்லாம அந்த ஹேமந்தா வந்து லாஸ்ட் மேட்ச்லயே வந்து 47 ரன்ஸ் போனாரு அவங்க. ஐ திங்க் எந்த டீமோட ஓமன் கூட நினைக்கிறேன். ஆமா, அவங்க கூடவே வந்து 47 ரன்ஸ் போயிருந்தாரு. இருந்தாலுமே கூட அவர் திரும்ப பேக்கப் பண்ணி அவர் 4 ஓவர்ஸ்ல 37 3 விக்கெட்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரானரி பவுலிங் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க என்னன்னா ஒரு மேட்ச்ல பண்ண தப்பு அடுத்த மேட்ச்லயே கரெக்ட் பண்ணிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பிக் மேட்சஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் போறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க இன்னைக்கு வந்து பண்ணிருக்காங்க. அது இல்லாம நம்ம நிஷாங்காவோட 100 பத்தி பேசுறோம். அந்த எக்ஸ்ட்ராடினரி கேட்ச், இந்த மேக்ஸ்வெலோட கேட்ச் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது நானுமே அதை டிவியில பார்த்தேன். டிவியில இருக்கிறவங்களும் அதை எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே கூட நான் இன்னைக்கு அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ரிப்ளேல நான் 2-3 தடவை அதை நோட் பண்ணேன். மேக்ஸ்வெல் திரும்பிட்டாரு, லெஃப்ட் திரும்பிட்டாரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு. அவர் திரும்பின உடனே ஒரு 4 ஸ்டெப் பின்னால போயிட்டாரு. அவர் மீட் பண்ணவே இல்லை பாலை மீட் பண்றதுக்குள்ளேயே ஒரு 4 ஸ்டெப் பின்னால போயிட்டாரு. அதுவும் டைவிங் ஃப்ரண்ட் நம்ம பார்த்திருக்கோம், டைவிங் லெஃப்ட் ஆர் ரைட் பார்த்திருக்கோம். பிகைன் த நமக்கு வந்து பிகைன்ல வந்து டிரைவ் பண்ணது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எக்ஸ்ட்ரானரி ரன்னிங் பேக் அண்ட் டைவிங் பேக், அதுக்கப்புறம் அந்த கேட்சை வந்து மிஸ் பண்ணாம எடுத்தது வந்து அவங்களுக்கு மேட்ச் வின்னிங். ஒருவேளை வந்து மேக்ஸ்வெலுக்கு வந்து அங்கிருந்து ஆல்ரெடி வந்து 15 balls 22 runs. ஸோ இன்னமும் அவர் அங்க இருந்து விட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு 40+ இல்ல 50+ அங்க அடிச்சிருந்தாருன்னா 200+ இவங்களுக்கு வந்து சேசபிளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த கேட்ச் வந்து மேட்ச் வின்னிங் கேட்சா நான் பாக்குறேன். 100+ அந்த கேட்ச்க்கு தனியா ரேட் பண்ணணும். இப்போ கூப்பர் கார்னலின்னு ஒருத்தர் ஆடுறாரு, ஆல்ரவுண்டரு. அவருக்கு பதிலா ரென்ஷா, எதுக்கு ரென்ஷா வந்து தூக்குனாங்க? அவர் நல்ல ஒரு பாயிண்ட். போன மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ்ல ஆனது நானும் அதை யோசிச்சேன். நம்ம மேட் ரெட்ஸா அவரை உட்கார வச்சுட்டு காப்பர் கார்னர்லயே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஆப்ஷனுக்காக எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் சொல்லுங்க அதான் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவ்வளவு டியூ இருக்கு. நீங்க எத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்து போட்டாலும் அடிதான் வாங்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அவங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி மேட் ரென்ஷாவே ஆட வச்சிருக்கலாம். நீங்க யாரை வேணாலும் தூக்கிடலாம். ஏன்னா யாருமே ஃபார்ம்ல இல்ல, கேமரன் ரீட் ஃபார்ம்ல இல்ல, டிம் டேவிட் அடிக்கல, மேக்ஸ்வெல் ஸ்டானிஸ்ல ஒருத்தர் கூட தூக்கி இருக்கலாம். மேட் ரென்ஷா ஃபார்ம்ல இருக்காரு, அவரை விட்டுட்டு காப்பர் கார்னரி எடுத்தது எனக்குமே வந்து புரியாத கான்செப்ட். பாரதி, நீ என்ன நினைக்கிற? அந்த காணொலி அவரை வந்து சரியாவே யூஸும் பண்ணல. மேபி அவங்கள வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், இவங்க ரைட் ஹேண்ட் பவுலிங், ரைட் ஹேண்ட் ஸ்பின் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து கொஞ்சம் அனுப்பியிருக்கலாம். அட்லீஸ்ட் அவரோட பேட்டிங் இவங்க ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருந்தா, பேட்டிங்க்கு தான் வேணும் அப்படின்னா மிடில்ல வந்து அவர் பேட்டிங்காவது இறக்கிருக்கலாம். ஸோ அங்கேயுமே அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து அதெல்லாம் நான் பிளேயிங்ல ஒன்று அனௌன்ஸ் பண்ண உடனே நான் பார்த்தேன், லாஸ்ட் மேட்ச்ல நல்லா அவனை போய் மாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து டிம் டேவிட்டையும் மிச்சல் மாஸ் வந்ததுனால ஓப்பனிங் வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வந்து அந்த பிளேஸை விட வேண்டியது. அது இல்லாம அவங்க கிட்ட வந்து விக்கெட் கீப்பர்ஸும் இல்ல, ஓப்பனிங்ல ஆடுற மாதிரி விக்கெட் கீப்பர்ஸும் இல்ல. ஸோ மிடில் ஓவர்ல இங்கிலீஷ் தானா வர வேண்டியது இருக்கு. இங்கிலீஷ் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் வரதுனால ஸோ அந்த இடத்துல வந்து வழிவிட வேண்டியது ரான்சோ தான் நினைக்கிறேன். ஸோ ரான்சோ வழி விட்டதுனாலதான் வந்து அந்த இடத்துல கூப்பர் கார்னலி வர வேண்டியதா இருக்கு. ஸோ ஆனா அவங்க வந்து எனக்கு கேட்டிருந்தா லாஸ்ட் 2-3 மேட்சாவே டிம் டேவிட்டோ இல்ல வந்து மேல கிரீனுமே சரியா ஆடி கொடுக்கல. ஒருவேளை ஆடாத ஒருத்தர் ரெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ண ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணி போயிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்துச்சு. பட் அவங்க வந்து மேட்ச் வினர்ஸ், பிக் மேட்ச் வினர்ஸ் டிம் டேவிட்டும் கிரீனுமே. ஸோ நம்ம அவங்களுமே வந்து அதை வந்து பெருசா வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. ஸோ அவங்க கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸை வச்சு அவங்க வந்து பெஸ்ட் பிளேயிங்ல அவனை சூஸ் பண்ணாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அது ஓகே தான். எனக்கு என்னன்னா டிம் டேவிட் கூட ஓகே, ஒரு இன்ஜுரில இருந்து வந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடுத்த 2 மேட்ச் ஆனா அடிக்கல, அது ஒரு ட்ரைம் தான். பட் கேமரன் கிரீன் சுத்தமா ஃபிளாப்பா இருக்காரு. 3 மேட்சும் பேட்டிங்லயும் பண்ணல, பவுலிங்கும் அவரு கொடுக்க மாட்டாங்க ட்ரெஸ் பண்ணி. என்ன ரமல் நினைக்கிறேன், அவர் வேற 18 கோடி 19 கோடி போயிருக்காரு ஐபிஎல்ல. நானும் நினைச்சேன் ஒருவேளை வந்து இவரை இவ்வளவு கோடி கொடுத்து எடுக்கிறாங்க, அதனால நம்ம ஆட வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்ல வந்து நான் நினைச்சேன் கிரீனுக்கு பதிலாக நான் ரென்ஷா ஆடி இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் தோணுச்சு ஆக்சுவலி. ஏன்னா அவருக்கு கம்மிங் மேட்சஸ் எல்லாமே வந்து ஒழுங்கா பண்ணல அவரு, பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. ரென்ஷாக்கு சரி போன நல்லா பண்ணாரு, இந்த வாட்டி பண்ணி சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்டாயினிஸுமே நல்லபடியா கேமை ஃபினிஷ் பண்ணி தரல அவங்களுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு. அதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு டிராபேக்கா இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல டிம் டேவிட் கிளிக் ஆகல, கிரீன் கிளிக் ஆகல, மேக்ஸ்வெலோ அண்ட் தென் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து அவங்க வந்து ஒரு 20+ ரன்ஸஸ் வந்து அதுவுமே
எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து எனஃபா இல்ல. ஸோ 15 balls 22 அண்ட் தென் 22 balls 27 வந்து மோர் தென் 120 ஸ்ட்ரைக் ரேட் தானே தவிர அங்கிருந்து அவங்களால எதுவுமே வந்து மேட்ச் வின்னிங்கா மாத்த முடியல. என்ன கேட்டா கேம் வின்னிங் வந்து லாஸ்ட் 2 hours எக்ஸ்ட்ராடினரி 2 hours தீக்ஷனா போட்டதும் அண்ட் தீக்ஷனா இன் 19th ஓவர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது இல்லாம கேப்டன் ஷானகா வந்து பத்திரானாவோட 4 overs வந்து எவ்வளவு அழகா வந்து பிட் பண்ணாரு. கமிந்து மெண்டிஸ்க்கு ஒரு 2 overs கொடுத்து அதுல ஒரு விக்கெட் எடுத்தது. அண்ட் தென் வந்து அவரே ஷானகாவே வந்து அந்த 1.2 overs அவரோட 2 balls அண்ட் தென் இவர் ஒரு எக்ஸ்ட்ரா 1 over. ஸோ அதுல வந்து 16 runs அவருக்கு தெரியும் இப்ப நம்ம போட போறதுனால வந்து ரன்ஸ் போகதான் போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரே மேல வந்து ஒருத்தர் மேலேயே வந்து அதை வந்து இது பண்ணாம அந்த 2 overs ஸ்பிளிட் பண்ணி போட்டது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதையுமே அவருக்கு வந்து மிடில்லே வந்து முடிச்சிட்டாரு. மிடில்லே வந்து அந்த ஓவர்ஸை முடிச்சுட்டு அவர் வந்து ட்ரஸ்ட் பண்ணாரு யார தீக்ஷனாவோட ஓவர்ஸ் 19th ஓவர் வரைக்கும் வச்சு 19th ஓவர்ல வந்து தீக்ஷனாவை யூஸ் பண்ணதெல்லாம் வந்து நான் நிஜமாவே எக்ஸ்ட்ராடனரி தான் சொல்லுவேன். குஷால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ஸோ அவர் ப்ரெஷரே அவருமே எடுக்க விடல. அவர் ரெண்டுல அவரும் ரன் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ இவர் ரெண்டுல இவரும் ரன் அடிச்சாரு. ஓவருக்கு ஒரு பவுண்டரிஸ் எங்க இருந்தும் வந்துகிட்டே இருந்துச்சு. பவர் பிளேல ஜாம்பா போட்ட ஓவரை லெப்ட் திரும்பி 6 ஒன்று அடிப்பாரு பேட்மேன் மேல, சரியான 6. ஆனா அதுக்கு முன்னால 2 பால் ஸ்டிக்ல தான் வரும். ஹெட் ஆஃப் த கேம்ல இருக்குது. இதுதான் வந்து கேம் நாலேஜா நான் பாக்குறேன். அந்த கேம் நாலேஜ் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நமக்கு எப்படி வந்து ஒரு இஷான் கிஷனும் அவங்களுக்கு வந்து ஒரு நிசாங்கா. ஸோ அது மட்டும் இல்லாம குஷால் மெண்டிஸ் விக்கெட் வந்து ஸ்டாய்னிஸ் எடுத்தாரு. ஸ்டாய்னிஸ் வந்து 2 விக்கெட் இருக்கிற 2 விக்கெட் அவர் தான் எடுத்தாலுமே வந்து 46 runs போயிருந்தார் இல்லையா. ஸோ அது இல்லாம அந்த இவரோட விக்கெட் வந்து அவரை தான் விட்டார், குஷால் மெண்டிஸை தான் விட்டார். அந்த பால் ரன் வந்தாலுமே அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன வந்தது, இவர் ஸ்டாய்னிஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணா 50 ரன்ஸ்க்கு வந்து இருக்கணும்ன்ற மைண்ட் செட்ல தான் ஸ்டாய்னிஸை டார்கெட் பண்ணாங்க. பட் டார்கெட் பண்ணது அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 46 விக்கெட், ஒரு விக்கெட் போனாலுமே பரவாயில்ல. ஸ்டாய்னிஸ் எல்லாம் வந்து நீங்க சேஃபா ஆடவே கூடாது. ஸ்டாய்னிஸை மட்டும் இல்ல, மேக்ஸ்வெல்ல கூட நீங்க சேஃபா ஆடவே கூடாது. இந்த லாஜிக் தான் எனக்கு புரியவே இல்லை. அந்த தேவியர் பாட்லெட்டை இந்த கேமுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவரு ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர், ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர். அவருக்கு 2 ஓவர் கொடுத்து கட் பண்ணிட்டு ஸ்டாய்னிஸ்க்கு 4 ஓவர் முடிச்சிருக்காங்க. அண்ட் நேத்தன் எலிஸ் வந்து 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. மேக்ஸ்வெல் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன லாஜிக்னே புரியல. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அவங்க கரெக்டாவே யூஸ் பண்ணலன்னு தோணுச்சு எனக்கு. ரமன், ஆக்சுவலா நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வந்து ரீப்ளேஸ்மெண்டா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அவர் எனக்கு பார்த்தா பாவமா இருக்கு. அவர் பாட்டாங்க ஜாலியா இருந்திருப்பாரு ஆஸ்திரேலியால. அவரை பிளைட்டை போட்டு இங்க வர வச்சு இங்க மேட்சும் கொடுக்காம ஆல்மோஸ்ட் அவங்க டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயாச்சு. அவர் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்குடா இங்க வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாரு. இதுக்கு மேல ஆஸ்திரேலியாவோட வழி வந்து ஜிம்பாப்வே கையில தான் இருக்கு. பாப்போம். 200 ரன் ரேட் டிஃபீட் வேற. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கான் இல்லையா. இப்ப அயர்லாண்ட போய் ஃபேஸ் பண்ண போறான். அப்ப அவன் எவ்வளவு கான்பிடன்ட்ல போவான் இல்லையா. சோ அவன் அங்க வின் பண்ணாலே போதும். இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நம்மளுக்குள்ள பாகிஸ்தான் வரக்கூடாது. அவங்க நல்ல கிரிக்கெட் விளையாடல, சின்ன டீம்ஸ் மட்டும் தான் அடிச்சாங்க. ஓகேவா, ஓகே வரக்கூடாதுன்னா சூப்பர் 8க்கே அவங்க வந்து வரக்கூடாது. அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆஸ்திரேலியா வரமாட்டாங்க. 90% அவுட், 10% இந்த மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்பயுமே எல்லா டீமும் பாக்குறது தான். ஆஸ் அ சிஎஸ்கே பிளேயரா நான் எவ்வளவோ மேத்தமெட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் பார்த்திருப்பேன். அவன் ஜெயிச்சா நான் உள்ள வந்துருவேன், இவன் ஜெயிச்சா நான் உள்ள வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஆமா, அதுல வந்து இத்தனை பால்ஸ்குள்ள அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த மேட்சஸும் இருக்குதான் போகுது. எல்லாத்துக்குமே நாளைக்கு மதியம் நடக்க போற செகண்ட் மேட்ச்ல தெரிஞ்சிட போகுது நமக்கு. ஸோ அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஜிம்பாப்வே நாளைக்கு வந்து இன்டூ சூப்பர் 8 அது வந்து நான் வந்து ரொம்பவே வந்து குட் இதுவா பாக்குற, ப்ராக்ரஸிவா பாக்குறேன். ஜிம்பாப்வே உள்ள வருது. ஸ்ரீலங்கா சூப்பர் 8 வராங்க. இங்கிலாந்து வந்து உள்ள வர்றது வந்து நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். பட் வந்து அவனும் ப்ராபபிலிட்டிஸ்ல உள்ள வந்துட்டான். வெஸ்ட் இண்டீஸ் நல்லா பண்ணி உள்ள வந்திருக்காங்க. நீங்க யாருமே வந்து இப்போ நான் சொல்றேன், இந்த 3 டீமும் ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் ஜிம்பாப்வே, இந்த 3 டீமும் நம்ம யாருமே நினைச்சிருக்கவே மாட்டோம் சூப்பர் 8 உள்ள வர போறாங்கன்னு. நீங்க அங்க நமக்கு சூப்பர் 8க்கு ஒரு சின்ன டேபிள் போட்டிருப்பாங்க இல்லையா, ப்ரீ சீடிங்ஸ் சொல்லிட்டு. அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த டீம்ஸ்க்கு வந்து இடமே இல்லாம தான் இருந்துச்சு. பட் அங்கிருந்து அவங்க வந்து உள்ள வந்திருக்காங்கன்றது ரொம்பவே பெரிய நல்ல விஷயமா பாக்குறேன். நான் ஆக்சுவலா இந்த மேட்ச் 180+ போட்டவொடனே சரி ஒரு பினிஷிங்ல தர்ஷன் ஷானகா தான் வந்து அடிக்கணும் போல, ஒரு மாதிரி ரொம்ப டைட்டா தான் போகணும்னு நினைச்சேன்.
ஷானக்கா கமிண்டோ மெண்டித்து யாருமே இறங்கல. நாங்க 4 பேர் நாங்களே பாத்துக்கிறோம்ப்பான்னு அந்த சின்ன பையன் பவன் ரத்னாக்கு இருந்துச்சு, அவரை அனுப்பி விட்டு அவரே வந்து துவம்சம் பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரானரி. அந்த பையன் விக்கெட் போச்சு, ஸ்டானிஸ் வந்தான், ஃபர்ஸ்ட் பால் 4. அதை தாண்டி அந்த 2வது 4 அவன் அடிச்சான் பாரு, ஒரு பவுன்சரு கைடட் இன் தேர்ட் மேன் சர்க்கிள்ல அந்த பால் கைட் பண்ணி விட்டான், அது பாட்டுன்னு 4 போகுது. எனக்கு தெரிஞ்சு அவன் வெளியே பிளான் பண்ணிட்டு வந்திருப்பான், எவனா அவுட் ஆனா இந்த இடத்துல ஆள் இல்ல, நான் இங்க ஒரு 4 அடிக்க போறேன், அங்க ஃபீல்டே வைக்கல, நான் அங்க ஒரு 4 அடிக்க போறேன்னு வந்திருப்பான். வந்த உடனே 2 பால்ல 2 4 அடிச்சிட்டான். பிரஷர் அங்கேயே ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, சோ மேட்ச் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா பேக் அப் அண்ட் கோ ஹோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீலங்கா வந்து நம்ம சூப்பர் எயிட்ஸ்க்கு போறாங்க. எஸ், அங்க ஒரு ஹோம் டீம், இங்க ஒரு ஹோம் டீம். நம்ம இந்தியா போயிடுச்சு, அங்க ஒரு ஹோம் டீம், அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. ஐ திங்க் அந்த சனத் ஜெயசூர்யா வில் பி ப்ரௌட். அவரை வந்துட்டு ரீசெண்டா நல்லா வின் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீலங்காக்கு. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் அண்ட் பத்தும் நிசாக்காவுக்கு ஒரு டபுள் சல்யூட், சரியான ஒரு நாக்கு. ஸோ ரமணா, கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஸ்ரீலங்கா சூப்பர் 8 தாண்டி அந்த டாப் 4க்கு போக சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கு. ஏன்னு சொல்லுவேன், அவங்க நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் நியூசிலாந்து, இந்த 4 டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். ஓகே பாரதி, எனக்கு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, எப்படி ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னொன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லிடுறேன். நான் சென்னையில வர செமிஃபைனல் வந்து ஆஸ்திரேலியா கூட வரும்னு நினைச்சேன். கடைசியில் இப்ப சென்னையில வர செமிஃபைனல் ஜிம்பாப்வே கூட போது இட்ஸ் ஓகே. ஜிம்பாப்வே கூட இருந்தாலும் அவங்களும் நல்ல கேம் விளையாடி இருக்காங்க. பட் ஆஸ்திரேலியா நான் எனக்கு பிடிச்சது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சஸ் தான். சின்ன வயசுல இருந்து ஆஸ்திரேலியானாவே அவனுக்கு நம்மள அடிப்பானுங்க, அதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். எக்ஸ்ட்ராடனரி கேம் அது, அப்படி இருக்கும் அந்த கேம். அவனை அடிக்கும் போது இப்பவே எனக்கு அப்படிதான் இருக்கும். ஆஸ்திரேலியா அடிக்கணும், ஆஸ்திரேலியாவை நாம அடிக்கணும். பாகிஸ்தான் வந்து அடி வாங்கிட்டு கடைசியில நீங்களா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி. குரூப் ஸ்டேஜஸ் நெக்ஸ்ட் லெவல்ல யார் வருவாங்கன்னு என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம வந்து நம்மளோட குரூப் வந்து எக்ஸ்ட்ராடினரியா செட் ஆயிடுச்சு. இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் தென் வந்தா ஜிம்பாப்வே தான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து கண்டிப்பா வந்துடும். பாகிஸ்தான் மேக்ஸிமம் பாகிஸ்தான் வரதான் வாய்ப்பு இருக்கு. பட் என்னோட ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா யூஎஸ்ஏ வரணும்னு தோணுது. அங்க வரக்கூடாது ரவி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இதே மாதிரி கிரிக்கெட் தான் இந்தியா விளையாடி இருந்தா நான் என்ன சொல்லுவேன், இந்த கேம் இந்தியா தோக்கணும். அதுதான் அவங்க விளையாடின கேமுக்கு வந்து சம்டைம்ஸ்ல ரொம்ப மோசமா விளையாடி இருப்பாங்க. அதை விட மோசமா இன்னொரு டீம் விளையாடி இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டீம் ஜெயிச்சுனா இவங்க விளையாடின கேமுக்கு தோத்துருக்கணும், ஆனா அவனுக்கு அதை விட மோசமா விளையாடுறதுனால தோத்துட்டானுங்க. 2 பேருமே வின்னிங்க்கு விளையாடல அப்படின்றது எனக்கு தோணும். அந்த மாதிரிதான் வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து யாரும் சூப்பர் 8க்கு வர மாதிரி எல்லாம் விளையாடல. எனக்கு கேட்டா இங்கிலாந்து சூப்பர் 8க்கு வர கேமே அவன் விளையாடல. நம்ம குரூப் 1 மேட்சஸ் எல்லாமே இந்தியாவில நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணாங்க. இதுவுமே இந்த பாகிஸ்தானாலதான் வந்துச்சு, நம்ம ஊருக்கு வரல அப்படிங்கிற அது ஒரு தனி அரசியல். ஸோ அதனால அவங்க முன்னாலே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னு. நாளைக்கு ஆஃப்டர்நூன் சொன்ன மாதிரி ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் யார் அங்கே வரப்போறா, ஜிம்பாப்வே தான் மேக்ஸிமம் வரும் அப்படின்னு நம்மளும் விஷ் பண்ணுவோம் ஜிம்பாப்வேக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா போட்டு துவம்சம் பண்ணிட்டாரு நிசாங்கா. ஸோ ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பர் 8 திரும்ப வந்து பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ்.